4.2ல 6th சம்டா. பிபிடி தீரத்துக்குள்ளே தான். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி பேரலல்னு வரும், பார்த்துக்கோ. இந்த மாதிரி பேரலல் கொஸ்டினில் வந்துட்டாலே, இந்த பேரலல்னால் 2 கோடு போட்டிருப்பாரு, அதை சொல்கிறேன். இணை அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்துட்டாலே கொஸ்டினில் அது பிபிடி தேரத்துக்குள்ள சம்மந்தமான கணக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கும். பிபிடி தேரத்துக்குள்ள சம்மந்தமான கணக்கு, தமிழில் அடிப்படை விகித சமத்தேற்றத்துக்குள்ளது. சரியா? இந்த படம் இதில் வராது, அடுத்த உள்ள பாதி இருக்குது. சரி, விட்டுரு. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு ஃபிகர் என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரெப்பீசியம் சொல்லியிருக்கு. ட்ரெப்பீசியம் அப்படின்றது இந்த இப்படி வரும். இப்படி வரும். இதுதான் ட்ரெப்பீசியம். பார்த்துக்கோ. இதில் ஏ பி சி டின்னு கொடுத்துருக்கேன் பேர். இந்த ட்ரெப்பீசியம் ஏபிசிடின்னு கொடுத்துருக்கான். கொஸ்டின்லேருந்து திருப்பி எடுத்து எழுதணும். இன் ட்ரெப்பீசியம் அப்படின்னு எழுதணும். எழுத மாற்றிய எழுதிருங்க. ட்ரெப்பீசியம் ஏபிசிடி. இந்த ஏபியும் இந்த சிடியும் பேரலல்னு சொல்லி கொடுத்துருக்கான். தட் இஸ், அதாவது ஏபி பேரலல் என்னது சிடி. டிசி அல்லது சிடி எல்லாம் ஒன்று தான். இப்படி வாசித்தோம் அப்படின்னா இப்படியே வாசிக்கோ. அப்படி வாசிச்சின்னா அதே மாதிரி வாசிக்கோ, டிசி. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்கு பாரு. இ அண்ட் எஃப் ஆர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இ எடுத்து எழுதணும், சோம்பேறித்தனம் படக்கூடாது. இ அண்டு எஃப் ஆர் பாயிண்ட்ஸு ஆன் நான் பேரலல் சைடுன்னு கொடுத்துருக்கு. இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் நான் பேரலல். இது இப்படி இருக்குது, அது அங்கிட்டு இருக்குது, அது பேரலல் கிடையாது. அப்போ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது இ, அது எஃப் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் அவன் சொல்லியிருக்கான். ஆன் நான் பேரலல் சைட்ஸு ஏடி அண்டு பிசி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா முறையாகன்னு அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா முறையாக அப்படின்னு அர்த்தம். கொடுத்ததுக்குள்ள எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது பேரலல்னா இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றான். அதுதான் ப்ரூவ் பண்ணுறது. டு ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டியதுன்னு அர்த்தம் தமிழில். இந்த அதுதான் ஏஇ பை இடி ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி. இதுதான் கணக்கு. இது ஃபுல்லாக 5 மார்க்கு, சும்மா கிடையாது. 2 மார்க்கு ஃபஸ்ட் கணக்கு, சின்ன கணக்கு தான். அப்போ இதுலேருந்து எடுத்து எழுதிட்டோம். இனிமேல் கணக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம தான் செய்யணும். கன்ஸ்ட்ரக்ஷன்னா வரைதல்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வரைதல். என்ன வரைய போகிறேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனை வரைதல் அப்படின்னா இந்த இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த டயகனலை எது ரெண்டையும்னா பிஏவும் டிஏவும் ஜாயின் பண்ணுறேன். அப்போ நான் கணக்கில் எழுதுகிறேன், ஜாயின் பிடி அப்படின்னு எழுதுகிறேன். அந்த பிஏவும் டிஏவும் ஜாயின் பண்ணிட்டேன். சரியான்னு பார்த்துக்க. அதுக்கு அடுத்து இந்த இங்கே ஒன்று கொடுத்துருக்கு பாரு. இங்கே என்ன கொடுத்துருக்குது? இஎஃப் பேரலல், இஎஃப் பேரலல் ஏபி. ஏபி இந்த இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் இதை சேர்த்து விடணும். இதை இப்படி சேர்க்கணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த ஏபியும் அதுவும் பேரலல் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கனால இதை எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்து 2 வரைஞ்சிருக்கேன். ஒன்று வந்து டிஎவும் பிஎவும் சேர்த்து விட்டுருக்கேன். இன்னொன்று நான் கொடுத்த கொஸ்டினில் கொடுத்ததை எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதியிருக்கேன்னா இஎஃப்பை ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இனிமேல் தான் கணக்குக்கு வர்றேன். 2 ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கிறணும். இதை ஒன்று பிரிச்சுக்க. முதல்ல இதை ஒன்று பிரிச்சுக்க அப்படின்னா இதை பிரிச்சுக்க. இது ஒரு ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்க. பிரிச்சுக்கிட்டு தனியாக நீ படத்தை போட்டுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். இன் ட்ரையாங்கிள் ஏபி மேலே என்ன இருக்குது? டி. பிரித்து போட்டுக்கிறேன்னா போட்டுக்க, தப்பே கிடையாது. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்கான்னு அர்த்தம். ஏபிடி எது ரெண்டு? இந்த இடத்துல வேணால் சீன்னு எழுதிக்க. சி இருக்காடா?
ஓன்னு வேணா எழுதிக்க. ஏதாவது ஒன்று எழுதிக்க. சரியா? ஓன்னு எழுதிக்க. சரி, அப்போ இந்த இடத்துல ஏபி எழுதியாச்சு, டி எழுதியாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குது? இ இருக்குது. அங்கிட்டு பை பிபிடி இல்லை பேரல் எழுதிக்கோ. பேரல் எழுதணும். இதுலேருந்து கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. இதுலேருந்து தான் கணக்கு மூவ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கொஸ்டினில் கொடுத்ததை எடுத்துட்டு படம் வரைஞ்சிருக்கேன். இஓவும் ஏபியும் பேரலல். இஓவும் ஏபியும் பேரலல். அதாவது பை பிபிடி படி, டேய் பார்த்துக்கோ, பை பிபிடி படி இந்த மாதிரி எழுது. இந்த மாதிரி எழுது. டிஇ பை இஏ ஈக்குவல் டு டிஓ பை பிஓ அல்லது ஓபி. ஓபி இது ஒன்று. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு ஸ்டெப் செஞ்சுருக்கேன் இதிலிருந்து. நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க. இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கன்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதை எடுத்துக்க. அந்த இதை எடுத்துக்க. இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்க. சரியா? அதை எடுத்துட்டு மேலே பார்த்துக்க. டிசின்னு வருது, கீழே பி வருது. அதே மாதிரி போட்டுக்க. அதுக்காண்டி தான் ரெண்டாவது ஸ்டெப்பு. இந்த இது மாதிரி இன் ட்ரையாங்கிள் டிசிபி. சரியா? அப்போ இப்படி வந்திருக்கு. டிசிபின்னு இருக்கு. இதுக்கு நேராக கோடு இருந்துச்சு, இங்கே எஃப் இருந்துச்சு, இங்கே ஓ இருந்துச்சு. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இது ரெண்டும் பேரலல். இது ரெண்டும் பேரலல்னா தட் இஸ் டிசி பேரலல் ஓஎஃப் அல்லது ஓஎஃப் பேரலல் டிசி பை பிபிடி. பை பிபிடி அப்படின்னு எழுதிட்டு இப்படி எழுதிக்கோ. முனையிலேருந்து ஆரம்பிக்க, வேற ஒன்றும் இல்லை. அங்கிட்ட எழுது பிஎஃப் பை எஃப்சி பிஓ பை ஓடி. இது ரெண்டுன்னு வச்சுட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பாரு. இது டிஓன்னு இருக்குது, இது ஓபின்னு இருக்குது. இது ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா இதுவும் ரிசிப்ராக்கல் ஆகும். பண்ணோம்னா அவன் கொடுத்த ஆன்சர் இருக்கான்னு பாரு. டிஇ ஈக்குவல் டு டிஇ பை ஏஇ அல்லது இஏ ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சின்னு இருக்கான்னு பாரு. ப்ரூவ் பண்ண சொன்னான்ல அந்த கொஸ்டினில் பாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா இதைத்தான் ரிசிப்ராக்கல் பண்ணணும். டேய், இதைத்தான் ரிசிப்ராக்கல் பண்ணணும். டேக்கிங் ரிசிப்ராக்கல். பார்த்துக்க எதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு படிக்கிறாள் பண்ணணும். சும்மா எழுதக்கூடாது. இதை ரிசிப்ராக்கல் பண்ணால் தான் ஏஇ பை இ டிஇ ஈக்குவல் டு ஓபி பை ஓடி. பார்த்துக்க, புரியுதான்னு. 3ன்னு வேணால் கொடுத்துக்க. இப்போ ரெண்டையும் பாரு. எது ரெண்டையும்? இதுவும் ஈக்குவலாக இருக்குது. சரிதானா? அப்போ அதை வச்சு எழுத போகிறேன். ஃப்ரம் 2 and 3 எதை ரிசிப்ராக்கல் பண்ணால் ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ இது ஈக்குவல் டு அதில் என்ன இருந்துச்சு? ஏஇ பை டிஇ ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி. ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. நீ தான் ஜெயனை பார்த்துக்கோ. ஒழுங்காக பொறுமையாக நிதானமாக இந்த இடத்துல வேணால் ப்ரூவ் பண்ணி போட்டுக்க. மேலே போட்டிருக்கேன், இதுதான் எங்கே போட்டுக்குன்னா போட்டுக்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் கணக்கு. 2 ஸ்டெப்பாக இருக்குது. இது ஒரு ஸ்டெப்பு, கீழே இது ஒரு ஸ்டெப்பு, இது 3ஆவது ஸ்டெப். மேலே உள்ளது ஃபுல்லாக அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுனது. மேலே உள்ளது ஃபுல்லாக அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுனது. கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதான்னு பார்த்துக்க. செய்ய முடியுமான்னு பார்த்துக்க. நான் திரும்பி சொல்கிறேன், முடியலை அப்படின்னா தியரத்தை நல்லா படிச்சுக்கோங்க. பிபிடி தியரத்தை இது படிக்கக்கூடிய ஆளு கேட்பாங்க அப்படின்றனால செய்ய வேண்டியது. பார்த்துக்க முடியுமான்னு. ஏன்னா பரீட்சை டயத்தில் திருப்பி இதை எழுதி பார்க்குறதுலாம் கஷ்டம்தான். பரீட்சை டைம்லாம் தியரத்தை மட்டும்தான் எழுத சொல்லுவாங்க. 2 மார்க் ஏதாவது எழுத சொல்லுவாங்க. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, டியூஷனாக இருந்தாலும் சரி. நான் அதெல்லாம் படிச்சுட்டேன், நல்லா எழுதிடுவேன், வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னால் இந்த மாதிரி கணக்கெலாம் எழுதி பாடுறா தம்பின்னு சொல்லலாம். இல்லைன்னா பாடுறான்னு சொல்லணும். இல்லைன்னா வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிறணும். வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிறணும்னா
யூனிட் எக்ஸசைஸு, சைக்கிளிக் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கையில் இந்த மாதிரி யூனிட் சொன்னாங்கன்னா அதை ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கிறேன். அதோட முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். தெரியும் அப்படின்ற மாதிரி. இதை பப்ளிக் டேத்தில் செய்ய முடியாது, திரும்பி சொல்லிட்டேன் பார்த்து. அதனால் சொல்கிறேன், பார்த்து பொறுமையாக படிச்சுக்க. முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்க. இதுவும் அதே மாதிரி தான், பொறுமையாக செஞ்சுக்க. கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. படம் கொடுத்துருக்குடா தம்பி, படம் கொடுத்துருக்கு. திருப்பி எடுத்து போட்டுக்க, படத்தை பார்த்து பொறுமையாக போட்டுக்க. A B C D E F பார்த்து பொறுமையாக போட்டுக்க எடுத்து. இப்போ ஃபிகரில் வந்து 2 பேரலல் கொடுத்துருக்கு. இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நான் எழுதுகிறேன், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இது ரெண்டும் ஒரு பேரலல். பெரிதா சொல்கிறது, பிசி பேரலல் டிஇ. இது ஒன்று கொடுத்துருக்கு. இது ரெண்டும் படத்தை தனியாக போடுறேன்னா எடுத்து போட்டுக்க. இப்படி எழுதி ஏபிசி இப்படி போட்டு டிஇன்னு வேணால் போட்டுக்க. எடுத்து போடுறதுனால தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அறிவு புத்திசாலித்தனம், அவ்வளோதான். அதுக்குள்ளேயே வச்சு உழப்பிக்கிட்டு இருந்தோம்னா தெரியாது. அதனால் பிரித்து போடுறதுனால தப்பு இல்லை. திருப்பி அழிக்கலாம் செய்யாது, அது அப்படியே இருந்துட்டு போகுது. அது என்ன செய்யுது, ஏன் அதை போட்டுட்டு. இந்த கணக்குக்கு இதுதான் படம். அப்போ பை பிபிடி தியரம்னு எழுதுனோம்னா, பை பிபிடி தியரம்னு எழுதுனோம்னா எப்பயும் போல் எழுதணும். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ இசி. இது எழுதிடு ஒன்றுன்னு வச்சுக்க. ஒரு இது முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பேரலல் கொடுத்துருக்கு, அதே ட்ரையாங்கிள் தான். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி தான், ஆனால் பேரலல் வேற கொடுத்துருக்கு. சிடி பேரலல் இஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. சிடி அப்படின்றதுக்கு இந்த இருக்குது, எது ரெண்டும் பார்த்துக்கோ. சிடி இது. அப்போ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. படத்தை பார்த்துக்க, இது எப்படி இருக்குது. இது ஏ டி சி எஃப் இ சரியான்னு பார்த்துக்க. டைட் அடிக்குதுல அந்த படம். இது ரெண்டும் பேரலல். எது ரெண்டும் பேரலல்னா, இந்த இதுவும் 2 இதாக போட்டிருக்கேன். ரெண்டும் பேரலல். 2 கூட போட்டிருக்கேன். 2 கூட போட்டிருக்கேன். வேணான்னா விட்டுரு. இந்த இதெல்லாம் கலரை மாற்றி போட்டுக்கிறேன், வேணால் பார்த்துக்கோ. எது 2 பேரலல் அப்படின்னு தெரியறக்காண்டி சொல்கிறேன். இதுவும் பேரலல். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல இங்கே எழுதையில் இப்படி எழுதணும். அப்போ பை பிபிடி ஏஎஃப் பை எஃப்டி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுக்கு எப்படி எழுதணுமோ அதே மெத்தடை தான் இங்கே எழுதியிருக்கேன். செகண்ட் ஒன். இப்போ இனிமே நம்மளோட புத்திசாலித்தை பயன்படுத்தி அந்த டூ ப்ரூவ் செய்யணும். டூ ப்ரூவ் அப்படின்ற கேப்லோட எழுதியிருக்கலாம். சரி எழுதுறேன், எனக்குள்ள எழுதிக்கிறேன்னா டூ ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியதுடா. ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். இதை நிரூபிக்க வேண்டியது. இப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி பாரு. இந்த கணக்கில் இதில் கவனிச்சு பாரு, இதுவும் ஈக்குவல் தெரியுதான்னு பாரு. அதனால இது ரெண்டு ஈக்குவல் எழுதுறேன். ஃப்ரம் 1 and 2 ஏடி பை டிபி. பாக்ஸ்மா அப்படி பென்சிலை ரவுண்ட் பண்ணி காட்டலாம், தப்பு கிடையாது. மறைச்சிடக்கூடாது எழுத்து, அவ்வளோதான். ரவுண்ட் பண்ணி நல்லா காட்டலாம், தப்பு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏஎஃப் பை திட்டிட்டு போனாங்க எஃப்டி. இப்போ இந்த கொஸ்டினில் ஆன்சரில் ஏடி இருக்குது, ஏஎஃப் இருக்குது. ஏடி இருக்குது, ஏஎஃப் இருக்குது. அப்போ கீழே 2 இல்லை, வேறு இருக்குது. அதுக்கு பதிலாக வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபியும் ஏஎஃப் இருக்குது, இது 2 இல்லை. அப்போ இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதான் இங்கே கணக்கு. இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம், இது மேலே 2 இருந்துட்டு போகுது, இது 2 மாற்றணும்.
இது ரெண்டையும் மாற்றணும் அப்படின்னா டிபி எப்படி மாற்றலாம், எஃப்டி எப்படி மாற்றலாம் அப்படின்றது தெரியணும். எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு எப்படி மாற்றுவீங்க? பொறுமையாக நிதானமாக செஞ்சு மாற்றுற மாதிரி இருக்கணும். ஏதாவது உன்னை மாற்றி உன்னை கொண்டு வர மாதிரி. அப்புறம் 1 and 2லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன்டா ஈக்குவல்னு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ. இதை திருப்பி போட்டுக்க, ரெசிப்ராக்கல் பண்ணிக்க ரெண்டையுமே பண்ணிவிட்டு டிபி வேணும்னா டிபி வேணும்னா இந்த படத்துல இருந்து மொத்தம் ஏபியில் இருந்து ஏடியை கழிச்சா டிபி வரும். ஏபியில் இருந்து ஏடியை கழிச்சா என்ன வரும்? டிபி. அப்போ ஏபியில் இருந்து மேலே உள்ள ஏடியை கழிச்சிட்டோம்னா டிபி கிடைக்கும். அதே மாதிரி எஃப்டி வேணும்னா இந்த படத்தில் இருக்கு. எஃப்டினா இது ஏடியிலேருந்து ஏஎஃப் கழிச்சா எஃப்டி வரும். மொத்தத்தில் இருந்து மேலே உள்ளதை கழிச்சிடணும். அப்போ ஏடியிலேருந்து மைனஸ் ஏஎஃப். அப்புறம் டினாமினேட்டரை பிரித்து விட்டு அடித்து விட்டு ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோ அந்த இடத்துல மட்டும் புரியுதான்னு பார்த்துக்க. மைனஸ் பண்ணியிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. உன்னுடைய விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்க. புரியுதான்னு பார்த்துக்க. ஈஸியாக தான் இருக்குது. இன் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளை முதல்ல எடுத்துக்கோ. இது பிரித்த மாதிரி அதில் பிரிச்சுக்கோ. ஏபிசி பிரிச்சுட்டு, ஆனால் மெத்தடை மாற்றி எழுதியிருக்கு பிபிடி தீரத்தில். இந்த கோபுரம் மாதிரி எழுதியிருக்கோம். ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைடில் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் 2 சைடு எழுதணும். இதில் 3 மாதிரி எழுதியிருந்தேன். எப்படி இதில் கோபுரம் மாதிரி அப்படி எழுதியிருக்கு, தெரியுதான் பார்த்துக்க. ஏடி பை ஏபின்னு எழுதியிருக்கோம், ஏஇ பை ஏ. இந்த சைடு எப்படி எழுதுறியோ அதே மாதிரி தான் அந்த சைடு எழுதணும். அவ்வளோதான். இந்த சைடு எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி அந்த சைடு எழுதணும். அதை எடுத்து 1ன்னு எடுத்துருக்கோம். இந்த சைடு எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி அந்த சைடு எழுதணும். அப்போ இந்த சைடு ஏடி பை ஏபின்னு எழுதியிருக்கோம், அங்கிட்டு ஏஇ பை ஏசின்னு எழுதணும். அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் ஏடிசியில் டிசியும் இஎஃப்பும் பேரல். 2வது படம், இந்த இடையில உள்ளது 2வது படம், 2வது கொடுத்தது. அதில் 2 பேரல்னால பை பிபிடின்னு போட்டு எடுக்கிறோம். இந்த இடத்துல பிபிடின்னு எழுதிக்கோ. இதில் அதே மாதிரி ஏஎஃப் பை ஏடி, அதே மாதிரி இங்கே ஏஇ பை ஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் 1 and 2 ரவுண்ட் பண்ணது 2 ஒன்றா இருக்கு பாரு, ஏஇ பை ஏசி, ஏஇ பை ஏசி. அப்போ இது 2 ஈக்குவல். ஏடி பை ஏபி ஈக்குவல் டு ஏஎஃப் பை ஏடி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்படி எழுதினாலும் ஓகே தான். உன்னுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் செஞ்சுக்க. இந்த மேலே உள்ள கான்செப்டை மட்டும் அதில் சேர்த்துக்க. இந்த மேலே இது வரைக்கும் சேர்த்து எழுதிக்க. எங்கே இருக்குது? இல்லை, இதில் வந்து தனியாக தான் நீ எழுதணும். இது ஃபுல்லாக எழுத முடியாது. கொஸ்டின்லேருந்து வேணால் கட் பண்ணி எழுதிக்க இந்த மேலே உள்ளதில். இல்லை அப்படியே எழுதினாலும் சரி, ஏன்னா நான் பேரல்னு எழுதிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு சென்டென்ஸ் தேவையில்லை. ஒன்று அப்படி எழுதுனாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி, எப்படின்னு பார்த்துக்க. உன்னோட விருப்பம், எப்படி வேணால் எழுதலாம்டா, தெரியும்டா மிஸ்ஸுகளுக்கு. அவங்க ஏதாவது செயல் எழுதி போட்டாலும் அந்த செயல் எழுதிக்க. ஆனால் கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். பார்த்துக்க. 5 மார்க் கணக்கு இதெல்லாம். அது ஈஸியாக தர மாதிரி இருக்குது தம்பி சொன்னது. அதை வேணால் எழுதுனா எழுது. நான் இப்படி யோசித்தேன் எப்பயும் போல். இதில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறியாக தெரியுது, வித்தியாசமாக இருக்குது. இந்த இடம் கழிக்கிறது இது ஓகேன்னா செஞ்சு, இல்லை அப்படின்னா அதை செஞ்சுக்க. ஏதாவது ஒன்று எழுதிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.